இப்போ வந்து நான் மனித நிலையில் முழுமையடைந்தவன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்படி தானே? அப்படி இருக்கும்போது ஒருவேளை அப்போ நான் அப்படின்னா நான் வந்து ரொம்ப பண்பில் வந்து என்னுடைய பண்பு ரொம்ப சிறந்ததாக இருக்கும், இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு வியக்கத்தக்க பண்பு என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வேணால் என்ன நல்லவங்கன்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய பண்பு ஒரு சாதாரணமான ஒரு பண்பாக தான் இருக்கும். சாதாரணமாக இருக்கும். நல்லவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துக்கு, அதாவது பெரும்பாலான மக்கள், என்னுடைய நாடு தமிழ்நாடு, இப்படி பெரும்பாலான மக்கள் என்ன நல்லவங்கன்னு சொல்லணுன்னா அதற்கு இன்னும் மிகப்பெரிய பண்பு தேவை. அதாவது எப்படின்னா, நிறைய பணம் வேணும். அப்போ வந்து என்னுடைய செயல்பாடுகளை பார்ப்பாங்க. இவன் வந்து நிறைய பணம் வச்சுருக்கான், அப்போது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறானா, அதை வச்சு தான் என்னை வந்து இவங்ககிட்ட நல்ல பண்பு இருக்குது, எல்லோரும் பாராட்டுகிற அளவுக்கு இவங்ககிட்ட நல்ல பண்பு இருக்குது அப்படின்னு எல்லோரும் முடிவு பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. அப்படி இருக்கும், என்கிட்ட பணங்கிறதே நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே நான் சிரமப்பட்டுட்ருக்கேன். ஆனால் மனித நிலையில் முழுமையடைந்தவன் அப்படிங்கிற ஒரு தகுதி என்பது அதே நேரத்தில் இந்த உலகம் முழுக்க, அல்லது இந்த நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் என்னிடம் வியந்து பார்க்குற அளவுக்கு என்னிடம் நல்ல பண்புகள் இருக்குமா அப்படின்னா அது இருக்காது தான். ஏன்னா நான் ஒரு சாதாரண மனிதன். என்னுடைய பண்பு, அதாவது பெரும்பாலான மக்கள் என்னுடைய பண்பை உயர்ந்து பாராட்டுற அளவுக்கு என்கிட்ட நல்ல பண்பு இருக்கணும்னா முதல்ல நல்ல பணம் இருக்கணும். நிறைய பணம் இருந்தால் தான் நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன். அதை வச்சு தான் வந்து என்கிட்ட நல்ல பண்பு இருக்குது அப்படின்னு முடிவு செய்வேன். ஆக ஒருத்தர் நல்லவராக இருக்கணும்னா நல்ல பணம் தேவை. முதல்ல பணம் இல்லாதவங்களால நல்லவராகவும் இருக்க முடியாது, கெட்டவராகவும் இருக்க முடியாது. அப்போது பணம் வந்து ஒரு அளவுக்கு இருந்ததுன்னா, இப்போ என்கிட்ட ஒரு குறைவான பணம் ஒரு 50,000க்குள்ளே இருக்குது என்னுடைய மாத வருமானம் அப்படின்னா, அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னுடைய குடும்பத்தினர், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் என்னை வந்து இவர்கிட்ட நல்ல பண்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் என்னால் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த தமிழ்நாடே வந்து என்ன நல்லவன், இவர்கிட்ட ரொம்ப சிறந்த பண்புகள் இருக்குது அப்படின்னா என்கிட்ட இன்னும் நிறைய பணம் வேணும், இன்னும் நிறைய அதிகாரங்கள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் அதிகாரத்தில் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஒரு முதலமைச்சராகவோ இருக்கிறேன் அப்படின்னா நான் இன்னும் என்னுடைய நல்ல பண்புகளை வந்து எல்லோரும் பெரும்பாலான மக்கள் மெச்சுக்கிற அளவுக்கு என்னுடைய நற்பண்புகளை வெளிக்காட்ட முடியும். என்கிட்ட உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு பணம் வேணும். ஆக பணம் இருந்தால் தான் யாராக இருந்தாலும் நல்லவராகவும் இருக்க முடியும், கெட்டவராகவும் இருக்க முடியும். உங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்தணும்னா உங்கள்கிட்ட பணம் வேணும். இப்போ என்கிட்ட நிறைய நல்ல பண்பு இருக்குது, நல்ல எண்ணங்கள் இருக்குது, நல்ல ஐடியா இருக்குது. இது நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. இப்படி நல்ல ஐடியாங்கிறது, நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்தணுன்னா ஒரு அதிகாரம் வேணும், பணம் வேணும். அப்போ தான் வந்து அவர்களிடம் உள்ள நல்ல பண்புகள் வெளிப்படும். அந்த வகையில் நான் வந்து மனித நிலையில் முழுமையடைந்தவன் அப்படிங்கும்போது என்னுடைய பண்புகள் வந்து அப்போது எல்லாருக்கும் நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கிற அளவுக்கு என்கிட்ட ஏதாவது நல்ல பண்புகள் இருக்கா, ஒரு சிறந்து குறிப்பிடும்படியாக வியந்து பார்க்குற அளவுக்கு, பெரும்பாலான மக்கள் வியந்து பார்க்குற அளவுக்கு என்கிட்ட நல்ல பண்புகள் இருக்குமா அப்படின்னா அது இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து நான் ஒரு சாதாரணமான மனிதன், என்னுடைய வருமானம் மிக குறைவு, ஒரு 20,000க்குள்ளே தான் என்னுடைய வருமானம் இருக்குது. அப்படிங்கும்போது என்னால் வந்து என்கிட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கலாம், நல்ல ஐடியா இருக்கலாம், நல்ல திட்டங்கள் இருக்கலாம், நல்ல பண்புகள் இருக்கலாம். ஆனால் அதுக்கு வடிவம் கொடுக்குற மாதிரி, அதை வெளிப்படுத்துகிற மாதிரி என்கிட்ட அதிக பணம் இல்லை, அதிகாரம் எதுவும் இல்லை. அதனால் என்னுடைய பண்புகள் வந்து ஒரு பெரும்பாலான நிறைய மக்களால் வியந்து பாராட்டுற அளவுக்கு இருக்காது. அதே நேரத்தில் வந்து அப்படின்னா நீ மனித நிலையில் முழுமையடைஞ்சவன் சொல்கிறல்ல, இதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. அதனால் ஒரு மனித நிலையில் முழுமையடைவதற்கு ஒரு தேவையான பண்பு இருக்கும். ஒரு நேர்மை எல்லாமே இருக்கும். எல்லாமே எளிமையாக இருக்கும். என்னிடம் வந்து நேர்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும், நம்பிக்கையானவன் என்கிற இதெல்லாம் இருக்கும், உழைப்பு இருக்கும், உறுதி இருக்கும், எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியம், எல்லாம் எளிமையாக இருக்கும். மற்றபடி ரொம்ப எல்லோருக்கும் முன்மாதிரியாக நான் இருக்கிற அளவுக்கு என்னிடம் பண்புகள் இருக்குமா அப்படின்னா அது இருக்கிறதுக்கு, ஏன்னா ஒருத்தர் நல்லவராக இருக்கணும்னா அவரிடம் உள்ள நல்ல பண்புகள் வெளிப்பட வேண்டும் என்றால் ஒருத்தருக்கு நல்ல மனசு இருக்கும். அதை வெளியில் மற்றவங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு பணம் தேவை. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அல்லது அதிகாரம் வேணும். பலருடைய வாழ்க்கையை மாற்றுகிற அளவுக்கு என்னிடம் பணம் இருக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டும். உதவி பண்ணும்போது தான் எல்லோரும் அதை பார்ப்பாங்க. ஒரு எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாரு, அவர்கிட்ட இருக்குது, ஆனால் உதவி செய்கிறாரா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதை வச்சு தான் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாங்க, நல்ல பண்புடையவரா. அந்த வகையில்
நான் வந்து பிறருக்கு உதவி செய்கிற அளவுக்கு நான் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உதவி செய்கிற அளவுக்கு ஒரு சில எளிதான உதவிகளை தான் என்னால் செய்ய முடியும். அதையாவது செய்யிட்டு அது வந்து என்னை சுற்றி ஒரு 10 பேர், எனக்கு தெரிந்த அந்த 10 பேர் மட்டுமே எனக்கு ஒரு நற்சான்றிதழை கொடுப்பார்கள். அந்தளவு தான். நிறைய பேர் நிறைய பேருக்கு நான் வந்து ஒரு நற்பண்பில் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னா, நிறைய மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு அப்படின்னா என்கிட்ட நிறைய அதிகாரம் இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும். அப்போ தான் நான் வந்து என் மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்கள், நல்ல திட்டங்கள் இது எல்லாத்தையும் என்னால் வெளிப்படுத்த முடியும். அப்போ தான் நான் வந்து நிறைய மக்களுக்கு ஒரு பண்புகள்லேயும் சரி, ஒரு குணத்துலேயும் சரி, ஒரு செயல்பாடுகள்லேயும் நான் முன்னுதாரணமாக இருக்க முடியும். அதனால் வந்து மனித நிலையில் முழுமையடைந்தவன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு என்னை எந்த அளவுக்கு எந்த மாதிரி என்னை வந்து புரிஞ்சிக்கணும், எடை போடணும் அப்படிங்கிறக்காக தான் இதை நான் சொல்கிறேன்.